பிரைஸ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவஜனமே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்கிறேன். என்னோட கூட சங்கீதத்தின் புஸ்தகம் 91வது அதிகாரம் 15வது வசனம். சாம் சாப்டர் 91 verse 15. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். எப்படியா? கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடுறச்சே கர்த்தர் என்ன செய்வாரா? மறு உத்தரவு தருவார். நீங்கள் நோக்கி தேவனை நோக்கி நீங்கள் விண்ணப்பம் பண்ணி ஜபிக்கிறச்சே தேவன் உங்களுக்கு மறு உத்தரவு தராரு. அது மாத்திரம் இல்லை, ஒரு ஆபத்தில் ஒரு பிரச்சனை போராட்டத்துலேருந்து நீங்கள் கூப்பிடுறச்சே தேவன் தாமே உங்கள் கூட இருப்பாராம், உங்களை தப்பு விப்பாராம். தப்பு வித்ததோடு நிறுத்துறாரா? இல்லை, அந்த இடத்துல உங்களை கனப்படுத்துகிறாரு. ஸோ இந்த ஹானர் எங்கேருந்து வருது? தேவன்கிட்டேருந்து வருது இல்லையா? எப்போ வரும்? நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் எல்லாவற்றிலும் நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுறச்சே விண்ணப்பம் பண்ணுறச்சே உங்கள் ஜபத்துக்கு பதில் தராரு. ஆபத்தில் அவர் கூடவே இருந்து தப்பு விற்கிறாரு. அது மாத்திரமல்ல, உங்களை கனமும் படுத்துகிறார். ஆமீன். அப்போ நீங்கள் இன்றைக்கி எந்த விஷயத்தில் நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுறீங்க, எந்த விஷயத்தில் நீங்கள் ஆபத்தில் பயந்து கொண்டு இருக்கீங்களோ அந்த விஷயத்தில் தேவன் உங்களுக்கு பதில் தராரு. அந்த ஆபத்து பிரச்சனையில் தப்பு விற்கிறாரு. கூடவே என்ன, உங்களை கனப்படுத்தவும் போகிறார். ஆமீன். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. உம்முடைய ஜனங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவரே நீர் மறு உத்தரவு தருவதற்காக நன்றி சுவாமி. அவர் ஜபத்துக்கு பதில் தருவதற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆபத்தில் இருக்கும்போது ஆண்டவரே அவர்கள் நீர் தப்புவித்து அதோடு கூட அவர்களை ஆண்டவரே நீர் கனம் பண்ணுவதற்காக நன்றி ராஜா. ஆபத்து நாட்களில் இருக்கும்போது கூடவே நீர் இருப்பதற்காக நன்றி ராஜா. அவர்களை ஆண்டவரை தப்பிப்பதோடு நிறுத்தி கொள்ளாமல் நீர் அந்த இடத்துல அவர்கள் தலையை உயர்த்தி கனம் பண்ணுவதற்காக நன்றி. தேவநாமம் மகிமைப்படுவதற்காக நன்றி. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you.